கர்த்தருடைய வசனத்துக்கு உண்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதில் என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கோ அப்படி தான். நம்ம பிள்ளைகளை சனியை, நாய், பேய் இப்படியெல்லாம் சொல்லி நம்ம இது பண்ணோன்னா அது நாய், பேய், சனியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் ஞானக்குட்டி, ஞானவான், அறிவுள்ள, கர்த்தருக்கு பிரியமான மக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான மக்களாக வளருவா. நம்ம இதுதான் நம்ம என்ன நம்ம வாயினால் அறிக்கையிடுறோமோ, நம்ம பாசிட்டிவாக எல்லாத்துலேயும் பேசுகிறவங்க மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுறவங்களோ அது கனியை புசிப்பார்கள். நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம நல்லது தான் பேசுகிறவங்களா இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதா இருக்கணும். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுவோம். அப்படி பேசி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. யோசுவாவோடு இந்த தெய்வம் நம்மளோடும் இருப்பாராக. ஆமென்.